அவர் அறிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புன்னு வேணும்னே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து வெளியே சொல்லல. சாதிவாரி கணக்கெடுப்பும் அவர் அறிவித்து விட்டார். இன்னைக்கு 2027 பெரிய மாநிலங்களுக்கெல்லாம் மக்கள் தொகை எடுக்கப்படும்னா உடனே அதுல ஒரு கருத்து, நம்ம இடம் எல்லாம் குறைஞ்சிரும். நேற்று கூட உள்துறை அமைச்சகத்திலிருந்து வெளியிட்டு இருக்கிறார்கள், எந்த விதத்திலும் தமிழகமும் மற்ற மாநிலங்களும் பாதிக்கப்படாதுன்னு. இதுல அண்ணன் சொல்ற இது தண்ணியில தான் எழுதணுமா? இங்க டாஸ்மாக் தண்ணியில நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எழுதுனது எது நடந்தது? நீங்க தண்ணியில எழுதுனீங்க நீட் விடுப்பு பத்தி, தண்ணியில எழுதுனீங்க 100 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறோம்னு சொல்லி, தண்ணியில எழுதுனீங்க ரீடிங் 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுப்போன்னு, வேங்கை வயலை கண்டுபிடிக்கல, சட்டம் ஒழுங்கு செல்வ பிறந்த அண்ணன் ஒரே ஒரு கேட்கிறேன், உங்க மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையுண்டு 2 வருஷம் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கலையான்னு உங்க ஆட்சியில கேட்க மாட்டீங்களா? அடிமை ஆட்சி, அடிமை கூட்டணி, நீங்க தான் அடிமை கூட்டணி, எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு போஸ்டர் கூட துணை முதலமைச்சர் அண்ணன் செல்வ பிறந்தேகால் ஒட்ட முடியல. அவங்க ஒட்ட முடியாம இருப்பாங்க கூட்டணியில. அவங்க கூட்டணியில ஒட்ட முடியாம இருந்துட்டு நாங்க ஒட்டாத கூட்டணி நாங்க ஒட்டும் கூட்டணி, ஓட்டுக்கான கூட்டணி, மக்கள் நாட்டுக்கான கூட்டணி. அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல 26ல திமுக கூட்டணி தான் வெல்லும் சொல்லி முதல்வர் பேசிட்டு வராரு. ஏன் கவலை உங்களுக்கு? வரட்டுமே. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க எண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை முறை வராருன்னு. நீங்க என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்க என்ன ஆரம்பிச்சாலே நீங்க கவலைப்படுகிறீர்கள். அதை பத்தி கவலையே படலன்னு அமித்ஷா எத்தனை வாட்டியோன்னு. ஏற்கனவே ஒரு ஷாவால தான் கே ஷாவால தான் உங்க ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்னைக்கு இன்னொரு ஷாவால உங்களோட ஆட்சி கலகலப்பாகி இருக்கிறது, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, வெள்ளத்து போயிருக்கிறது. அதனால ஒரே வாரத்துல அதே மதுரையில எங்களுக்கு ஒரு பதற்றமும் இல்ல. இதே தமிழ்நாடு ஜனநாயக நாடு, எங்க வேணாலும் கூட்டம் நடத்துறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உங்க பொதுக்குழு பின்னால நீங்க வரல, நாங்க இங்க நடத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணா நீங்க பொதுக்குழு இங்க நடத்துறீங்கன்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல மேடம், ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கு அப்புறம் தான் பாஜக அவசரமா இந்த கூட்டம் நடத்துது. அதே பகுதியில் அதாவது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் திட்டம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், நாங்க மதுரையில் கூட்டம் நடத்துவதாக இருந்ததுனாலதான் நீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.